ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏபிஎம் ஃபேமிலி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்டனில் இருக்க குட்டி குட்டி அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இருக்க செடி ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செடிங்கெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த அப்டேட் தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எடுத்தோடனேயே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெத்தலை கொடி வந்து பதியம் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி, பதியம்னு சொல்ல முடியாது, நட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வெத்தலை கொடி வந்து நான் எங்கள் சின்ன மாமியார் வீட்டுக்கு போயிருந்தப்போ அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஆச்சி வீட்டில் இருந்துச்சு. அவங்க வந்து பறிச்சுக்க சொன்னதாக சொன்னாங்க. அதனால் நான் வந்து கொஞ்சம் பறிச்சுட்டு வந்திருக்கேன். இது கொஞ்சம்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் நிறையா தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம நட்டு வைக்கிறது வந்து பொழைக்கணும் இல்லையா, அதனால் அதுக்கு முதல் நாள் நைட்டே கொண்டு வந்துட்டு தண்ணியில் தான் நான் வந்து வேர் படுற மாதிரி அந்த இடத்த வந்து முக்கி வச்சுருந்தேன். ஏன்னா வாடிரும் இல்லையா, அதனால் அடுத்த நாள் மார்னிங் தான் வந்து இந்த தொட்டியில் வந்து இந்த வெத்தலை கொடியை வந்து வச்சிடலாம் அப்படின்னு இருக்கேன். வெத்தலை கொடியை வந்து நம்ம நட்டு வைக்கும்போது அந்த கணு இருக்குல்ல, அந்த கணு எல்லாமே வந்து ஓரளவுக்கு மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி வைக்கணும். ஏன்னா அந்த கணு தான் வந்து வேர் பிடிச்சி ஏறும். அதனால் அந்த கணு வந்து மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி நான் வந்து நட்டு வச்சுருக்கேன். இதை வெத்தலை கொடியை வந்து நிறைய ஆங்கிளில் வந்து பதியம் போடுவாங்க. நான் வந்து நம்ம வீட்டுக்கு தானே பண்ணுறோம், அதனால் வந்து இந்த மாதிரி தான் நான் வந்து நட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சாலே பொழைச்சிரும் அப்படின்னு நம்பிக்கையில் இருக்கேன். சரி, ஓகே. இந்த மாதிரி நம்ம நட்டு வச்சுருக்கிறது வந்து எப்போ வந்து துளிர் விட்டு முதல் இலை வரப்போகுது அப்படின்னு வந்து கண்டிப்பாக நான் அப்டேட் சொல்கிறேன். இந்த மாதிரி தான் நாங்கள் நட்டு வச்சுருக்கேன். ஏற்கனவே வெத்தலை கொடி வச்சுருந்தோம். அது எதனால் எங்களை விட்டு போச்சு அப்படிங்கிறது எனக்கே தெரியல, மறந்து போச்சு. ஏற்கனவே நாங்கள் நிறைய கொடி படர்ற அளவுக்கு வெத்தலை கொடி வச்சுருந்தோம், இப்போ இல்லை. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த செடி என்ன செடின்னு யாருக்காவது கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். நல்லா காஞ்சிருச்சு, அவ்வளோதான். இது இனிமேல் பிடுங்கி தான் போடணும் அப்படின்ற அளவுக்கு நினச்சிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா மருதாணி செடி. வீட்டில் மருதாணி செடி இருந்தால் நல்லது, அது மகாலட்சுமியோட அம்சங்கிறதுனால இந்த செடியை வந்து அப்படியே வச்சுருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி போச்சு. இது ஏன் காஞ்சிச்சு, எதுக்கு காஞ்சிச்சுன்னெலாம் தெரியல. இது இனிமேல் பிடுங்கி தான் போடணுங்கிற கண்டிஷனுக்கு போயிட்டதுனால சரி வேறு செடி வச்சுக்கலான்னு இருந்தோம். ஆனால் எல்லா தொட்டிகளுக்கும் தண்ணி ஊற்றும் போது இதை மட்டும் மிஸ் பண்ணுறதுக்கு மனசு கஷ்டமாக இருக்கனால காஞ்சிருந்தாலும் பரவாயில்லன்னு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டே இருப்போம். கடைசியில் வேர்லேருந்து சூப்பராக துளுத்து வந்திருக்கு. கீழேயும் அந்த தண்டுலையும் பாருங்கள் 2 இடத்துல வந்து துளிர் வந்திருக்கு. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, அவ்வளோ ஒரு ஷாக்கு. நேற்று மார்னிங் தான் வந்து இந்த கிளிப்பிங்கை வந்து நான் எடுத்தேன். இப்போ ஒரு ரீசெண்டாக 1 வீக்காக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செடிங்க கூடயே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. அதுக்கேற்ற மாதிரி சர்ப்ரைஸாக இந்த மருதாணி செடி வேறு துளுத்தது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த செடி பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ, அடுக்கு மல்லிகைப்பூ. இது வந்து நான் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். எங்கள் அம்மா வீட்டில் நிறைய பெரிய கொடி, இந்த மருதாணி செடி வந்து பெரிய அடம்பலாக இருக்கிற அளவுக்கு இருக்குது. அதிலேருந்து வேர் பகுதியிலேருந்து வேரோட ஒரு 2 இனுக்கு இருக்க மாதிரி பிச்சு கொடுத்தாங்க எங்கள் அம்மா, கட் பண்ணி எடுத்து கொடுத்தாங்க. அதை தான் வந்து கொண்டு வந்து வச்சேன். அது நல்லா துளுக்க ஆரம்பித்து பூவும் பூக்குது. அப்பப்போ சீசன் டைமில் நிறையா பூக்கும். இப்போ சீசன் இல்லாமல் இருந்தனால இவ்வளோ நாள் பூக்கலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல துளிர் வர ஆரம்பித்ததை பார்த்ததும் நான் என்ன பண்ணேன்னா ஒரு 2 days பிஃபோர் இந்த இலைகளெல்லாம் உருவி விட்டுட்டு அந்த கிளைகளெல்லாம் ஓரளவுக்கு கட் பண்ணி விட்டேன். கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நிறைய துளிர் வந்திருக்கு. இந்த செடியை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வந்து துளிர் இலைகள் இருக்குது அப்படின்னு. ஏன்னா நல்ல திக்கு பச்சை கலரில் இருக்கிறது வந்து பழைய இலை, இப்போ லைட் க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா புது இலை வந்திருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் எவ்வளோ துளிர் இருக்குது அப்படின்னு. எனக்கே இந்த செடியை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஆசையாக சந்தோஷமாக இருக்கும்ல. ஏன்னா நம்ம வீட்டில் வளர்க்குற செடி வந்து இந்தளவுக்கு துளிர் விட்டு நல்லா வளர்ந்துட்டுருக்குன்னு பார்க்கும்போது அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும். உண்மையாகவே வந்து இந்த மாதிரி செடிங்க கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைமிங் பார்த்திங்கன்னா நமக்குள்ளே இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் எங்கே போகுது, என்ன பண்ணுறோம் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஃபுல்லாக செடிங்கக்குள்ளேயே நம்ம மூழ்கி போயிடுவோம். அந்தளவுக்கு வந்து இந்த செடிகள் வந்து சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பார்த்திங்கன்னா கணுவுக்கு கணு ஒவ்வொரு இலை இருக்கும் இல்லையா, அந்த இலையெல்லாம் உருவி விட்டோன்னா அந்த இலை இருக்கிற இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி துளிர் சூப்பராக துளுத்து வருது. நான் வந்து இந்த செடி வந்ததுலேருந்து இந்த மாதிரி ஒரு நாளுமே நான் பார்க்கல.
அதாவது இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இயருக்கு மேலேயே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிறைய இடத்துல துளிர் வர்றது வந்து இந்த டைம் தான் வந்திருக்கு. இவ்வளோ நாள் வந்து துளிர் வரும், ஒரு இடத்துல 2 இடத்துல அந்த மாதிரி தான் வரும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த டைம், அதாவது இப்போ இந்த 1 வீக்குக்குள்ளே நடந்த அப்டேட் தான் இது. எவ்வளோ இடத்துல துளிர் வருதுங்கிறது நம்ம தேடி கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் தான் சரி ஓகே இதை நம்ம வந்து வீடியோவாக ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து மெமரபுளாக ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா அதை எடுத்து பார்க்கும்போதும் நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. அதனால தான் இந்த இதில் வந்து ஒரே ஒரு இடத்துல தான் மொக்கு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. மீதி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா புதுசாக நிறைய துளிர் குட்டி குட்டியாக இந்த மாதிரி பச்சை கலர் இலை இருக்குல்ல, இதில் நுனியை மட்டும் 2 இலைய விட்டுட்டு மீதி எல்லா இடமும் அந்த உருவி விட்டுட்டேன் இலைய. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட் பண்ணியும் விடுறது பார்த்திங்கன்னா மொட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த கிளைய வந்து கொஞ்சமாக அது ஒரு 2 இலை 3 இலை விட்டு நம்ம கட் பண்ணி விட்டுறணும். அந்த மாதிரி கட் பண்ணி விட்டோம்னா புதுசாக துளிர் வந்து அந்த கிளைகள்லையே வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி பண்ணினேன். அடுத்து இந்த செடி பார்த்திங்கன்னா இது வந்து 2 நாள் ஆச்சு. நல்லா தொட்டியில் வந்து பதைச்சி வச்சு 2 நாள் ஆச்சு. இந்த 2 நாளில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வந்து நல்லா செடி வந்து நிமிர்ந்து நிற்கிது. நேற்று வரைக்கும் பார்த்திங்கன்னா அது பிடிமானம் இல்லாமல் இருக்கும் இல்லையா, புதுசாக நட்டு வச்சதுனால, அதனால் துவண்டு போய் தொங்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா நட்டமாக நிற்கிது. இது வந்து 2 நாள் ஆச்சு. இந்த செடியை பார்த்திங்கன்னா கிச்சன் பக்கத்தில் வந்து ஒரு அரை செவுறு மாதிரி இருக்கும் எங்கள் வீட்டில். அந்த செவுத்து கட்டை மேலே தான் வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இல்லையா, அதனால் இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் நிறைய வளர்க்கணும் அப்படிங்கிற ஆசையும் எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 2 மொட்டு வந்து மலர்கிற ஸ்டேஜில் இருக்குது. அதாவது கொஞ்சமாக மலர ஆரம்பிச்சிடுச்சு. நேற்று கூட ஒரு போஸ்ட்டு போட்டிருப்பேன். கொஞ்சமாக அந்த பிங்க் கலர் கொஞ்சமாக லைட்டாக மலர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த பிக் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா நம்ம வச்சு ஒரு 1 வீக்குக்குள்ளே தான் இருக்கும், அதுக்குள்ளேயும் வந்து நல்லா அழகாக பூக்க ஆரம்பிச்சிடுச்சு நம்ம வீட்டுக்குள்ளே வந்து அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த டேபிள் ரோஸ் பிளான்ட் வந்து நிறைய கலராக இருக்குது. எல்லா கலருமே வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு நான் யோசித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மணி பிளான்ட் பார்த்திங்கன்னா கிச்சனில் தான் வச்சுருக்கேன், கவுண்டர் டாப் மேலே. அந்த மணி பிளான்ட் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷங்களாக இருக்குது. ஆனால் தொட்டிகளில் மாற்றி அங்கே ஒன்று இங்கே ஒன்றா வச்சதில் இந்தளவுக்கு இப்போ கரண்ட்டாக வந்து இந்தளவுக்கு தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா மேலே இந்த கிச்சனுக்கு பக்கத்துலேயே ஜன்னல் இருக்கும் இல்லையா, அந்த ஜன்னல் மேலே ஏற்றி விட்டுருக்கேன். இதில் கூட ஒரு புதுசாக ஒரு துளிர் வருது பாருங்கள். கழனி தண்ணிலாம் இப்போ ஊற்ற ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். தேங்க்யூ ஸோ மச்.